என் மகளே, என் மகனே, நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் முடிந்து போய்விட்டது. இந்த காரியத்தை ஒன்னும் பண்ண முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட காரியத்தினை கர்த்தராகிய நான் சரிப்படுத்தி அதை புதிதாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, இன்று உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று எழுதியிருக்கப்படியாக. என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை இன்று பார்த்து சொல்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தினிலே கர்த்தராகிய என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் கர்த்தராகிய நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். தேவனால் பிறந்தவர்களாகிய நீங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் உங்களை ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன பொழுதும் நீங்கள் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கலக்கங்களை குறித்து கலங்காமல் நீங்கள் அந்த காரியங்களை குறித்து கர்த்தராகிய என்னிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே என்றோ நடந்த காரியங்களை குறித்து இன்று எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்னதாக நடந்த காரியங்களை குறித்து இன்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு எந்த மாற்றமும் நிகழாது என்று சொல்லுகிறேன். இன்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலக்கத்தோடு இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று எழுதியிருக்கப்படியாக. என் மகளே, என் மகனே, உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்களை குறித்து நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்திலே ஜெபத்தினிலே சொல்லுங்கள். என் மகளே, என் மகனே, என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தராகிய என்னை ஸ்தோத்திரத்தோடு துதியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வந்த பாதையினை சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்கு எத்தனை பொல்லாத சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக எழும்பினார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அழிந்து போக வேண்டும் என்று நினைத்தவர்கள், உங்களுக்கு வெளியே தெரியாமல் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் என ஏராளமானவர்களை நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக வாழக்கூடிய என் ஜனமாகிய நீங்கள் கண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தராகிய நான் என் ஜனமாகிய உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறேன் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். அதற்காக என் ஜனமாகிய நீங்கள் என்னை நோக்கி துதிக்க வேண்டும். என் ஜனமாகிய நீங்கள் என்னை நோக்கி துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு எதிராக எழும்புகின்ற சத்துருக்கள் ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு தீமை செய்ய முடியாது சொல்லுகிறேன். என் ஜனமாகிய உங்களை கர்த்தராகிய நான் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் குறித்து கர்த்தராகிய என்னிடத்திலே ஜெபத்தினிலே சொல்லுங்கள். இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, நீங்கள் என்னுடனே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு நீங்கள் விலக மாட்டீர், என்னை கைவிட மாட்டேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கினை நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுதும் என்னுடனே இருந்து என்னை வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்னுடைய சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி என்னை விடுவித்து காத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இனிமேலும் என்னை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.